திடீரென ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்த செங்கோட்டையன். ஸ்டாலின் கொடுத்த மிக முக்கிய பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் தற்போது வரை ஓயவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பல பிரிவுகளாக அதிமுக தலைவர்கள் பிரிந்துள்ளனர். இதனால் வாக்குகள் பிரிந்து தேர்தலில் தோல்விக்கு மேல் தோல்வியை அதிமுக பெற்று வருகின்றது. இப்படியான சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் மீண்டும் அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகி ஒருவர் போர்க்கொடி தூக்கி இருப்பது பரபரப்பை கிளப்பி வருகிறது. அதாவது சமீபத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறி எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை புறக்கணித்தார். அதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன்னை பாராட்டும் ஆடியோவை செங்கோட்டையன் மைக்கில் ஒளிபரப்பினார். அந்த ஆடியோவில் எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன். அதனால்தான் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை அளித்தேன். எனக்காகவும் என்னுடைய இயக்கத்திற்காகவும் இமயமே தன் தலையில் விழுந்தாலும் சறுக்காமலும் வழுக்காமலும் தன்னுடைய உழைப்பை கொடுக்கக்கூடியவர் செங்கோட்டையன். மேலும் துளி சறுக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் கொண்ட தலைவராக இருந்ததால் தான் இன்று இத்தனை சிறப்புகளை பெற்று அன்பு சகோதரர் செங்கோட்டையன் விளங்குகின்றார் என ஜெயலலிதா பேசுகின்றார். செங்கோட்டையன் திடீரென மேடையில் ஜெயலலிதா அவரை புகழ்ந்து பேசும் ஆடியோவை ஒளிபரப்பியது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பி வந்தது. இந்த ஆடியோவை எடப்பாடிக்கு உணர்த்தும் வகையில்தான் வெளிப்படையாகவே இந்த ஆடியோவை செங்கோட்டையன் வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி மோதல் பூதாகரமாகி வருகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி செங்கோட்டையன் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியதாவது: கடந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு அலகு தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தார். இது தொடர்பான கருத்துக்கும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விரைவில் செங்கோட்டையன் ஸ்டாலினை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதிமுக மீண்டும் ஒன்றிணையவில்லை என்றால் செங்கோட்டையன் கூண்டோடு அதிமுகவிலிருந்து விலகி தன்னுடைய ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு முக்கிய புள்ளிகளுடன் திமுகவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. அப்படி செங்கோட்டையன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக விரைவில் ஸ்டாலினை செங்கோட்டையன் நேரில் சந்திப்பார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.